வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 86,000 பேருக்கு பட்டா கொடுக்கணும்னு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அது அமைச்சரவை கூட்டத்தில் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அது வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் திரு மாண்புமிகு சாத்தூர் கே SSR ராமச்சந்திரன் அவர்கள் அதை ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் செனாய் நகரில் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் அவர் முன்னிலையில் வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்கள் அந்த கைட்லைன்லாம் சீக்கிரம் கொடுப்போம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பட்டா கொடுப்போம், 86,000 பேருக்கு பட்டா கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வருவாய்த்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் விடப்பட்டிருக்குது. அதில் எந்த வகையான நிலங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அங்கெல்லாம் அந்த மாநகராட்சியிலேருந்து 32 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பெல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட் ஏரியாவில் உள்ளவங்களுக்கும் பட்டா கொடுக்க போகிறாங்க. இப்போ சென்னை, தாம்பரம், ஆவடி அந்த 3 மாநகராட்சியில் இதில் 3 சென்ட் தான் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. மாநகராட்சியில் 2 சென்ட்டு, அதில் முதல் 1 சென்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க பட்டா. 2வது சென்ட்டுக்கு இவங்க பணம் கொடுக்கணும். இந்த 3 மாநகராட்சி தவிர மீதி மாநகராட்சியிலெல்லாம் முதல் 2 சென்ட் இலவசம். எடுத்துக்காட்டு இப்போ நெல்லை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் அந்த மாதிரி மாநகராட்சியில் முதல் 2 சென்ட் இலவசம், 3வது சென்ட்டுக்கு இவங்க பணம் கொடுக்கணும். இதை தவிர ஊராட்சிகள் பகுதியில் வர்ற எல்லாமே முழுவதுமாக 3 சென்ட் முழுவதுமாக இலவசமாக வழங்கப்படும். அந்த 3 சென்ட்டுக்கு மேலே அவங்க ஆக்கிரமிச்சிருந்தால் அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு போட்டு என்க்ரோச்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு அதை கவர்மெண்ட் எடுத்துரும். இது மாதிரிலாம் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த 1 சென்ட் போக மீதி 1 சென்ட் கொடுக்குறோன்னா அதுக்கு விலை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கைட்லைன் வேல்யூ, அந்த இடத்துல இருக்கிற கைட்லைன் வேல்யூ படி அந்த விலை நிர்ணயிக்கணும். மற்றும் வருவாய்த்துறை ஏற்கனவே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த வருவாய்த்துறையை கொடுத்த சர்க்குலர் அதுபடி ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக எந்த நிலம் நம்ம கொடுக்க முடியும்னா, தரிசு நிலம், பாறை, கரடு, அரசோட நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் அரசுக்கு சொந்தமானது, அரசோட அனாதீன நிலம் இதுக்கெல்லாம் பட்டா கொடுத்துடலாம். நீர்நிலை புறம்போக்குகள், ஓடை, சாலை ஆக்கிரமிப்பு இதெல்லாம் பட்டா கொடுக்க முடியாது. அது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு. அது மாதிரி ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது. இதுக்கு மாநில அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது, அரசு அதிகாரிகள் குழுக்கள். அப்புறம் மாவட்ட அளவிலும் அரசு அதிகாரிகள் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. இந்த செயல்பாடு இந்த ஆண்டு 2025 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க போகிறாங்க. அதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். அந்த பயனாளிக்கு, அந்த வீடு கட்டி குடியிருக்கிற ஆக்கிரமிப்பாளருக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அந்த ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவருக்கு இலவச பட்டா கொடுக்க முடியாது. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் 5 ஆண்டுகள் குடியிருந்தாலும் அவங்களுக்கு வரன்முறைப்படுத்தி பட்டா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ரெகுலரைசேஷன் பண்ணி 5 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த வண்டிப்பாதை, பாதை, மயானம், களம், தோப்பு அப்படிலாம் இருந்தால் அது வரன்முறைப்படுத்தி பட்டா கொடுக்கணும். ரெகுலரைசேஷன் பண்ணி அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அந்த விலை நிர்ணயிக்கிறதுக்கு வருவாய்த்துறை போட்ட உத்தரவு 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆண்டு இறுதிக்குள் கண்டிப்பாக 86,000 பேருக்கு பட்டா கொடுப்போம் அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த செயல்பாடு நடந்துட்டு இருக்குது. தகுதியுள்ள அனைவரும் நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த குறிப்பிட்ட வருவாய்த்துறை அலுவலகங்களில் போய் மனு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு இந்த பட்டா கொடுக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் அனைவரும் பட்டா பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.